Welcome to the lecture series of Z transform. இன்னைக்கு இந்த வீடியோவில் problem under residue theorem பார்க்கலாம். Question பாருங்க. Find Z inverse of Z into Z plus 1 divided by Z minus 1 the whole cube. So Z inverse of bracketல இருக்கிறது f of Z ன்னு எடுத்துக்கலாம். So f of Z equal to bracketல என்ன இருக்கோ அதான் நம்மளோட f of Z. Z into Z plus 1 divided by Z minus 1 the whole cube. இந்த numeratorல Z into Z plus 1 ன்றதை Z square plus Z ன்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஒன்று தான். இப்போ அதே நேரம் நம்ம f of n எழுதிக்கலாம். f of n equal to Z inverse of f of Z. இப்போ ரெசிடியூ தியரத்தில் நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன? Z power n minus 1 into f of Z. So Z power n minus 1 into f of Z equal to Z power n minus 1 f of Z நம்ம என்ன எடுத்திருக்கோமோ அதை இங்கே எழுதணும். Z into Z plus 1 divided by Z minus 1 the whole cube. அதான் நம்மளோட f of Z. இந்த Z power n minus 1 எப்படி எழுதலாம்? Z power n into Z power minus 1. Z power minus 1 வந்து 1 by Z ன்னு எழுதலாம். Into f of Z. Z into Z plus 1 divided by Z minus 1 the whole cube. Z 1 by Z cancel ஆயிடும். So நமக்கு Z power n minus 1 f of Z equal to Z power n into Z plus 1 divided by Z minus 1 the whole cube. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா போல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ போல் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம டினாமினேட்டரை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணோம். ஸோ நம்ம Z minus 1 the whole cube அதுதான் நம்மளோட டினாமினேட்டர். அதை நம்ம என்ன செய்யணும்? ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ Z minus 1 the whole cube equal to எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்? ஈக்குவேட் டு 0. அப்போ நம்ம அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேட் பண்ணோம்னா Z என்னன்னு வரும் நமக்கு? Z equal to 1. ஸோ Z equal to 1ன்றது நமக்கு ஒரு போல். சரிங்களா? ஸோ Z equal to 1 is a போல். இப்போ இந்த போலில் நம்ம டிகிரி எழுதணும். டிகிரி 1 இருந்தால் சிம்பிள் போல். ஆனால் இங்கே பாருங்கள் Z minus 1 பவர் 3ன்னு இருக்குது. பவர் 3 இருந்ததுன்னா டிகிரி என்ன? அப்போது டிகிரி வந்து 3. அப்போது Z equal to 1ன்றது போல் ஆஃப் ஆர்டர் 3. இப்போ அதில் 1 டிகிரி 1 இருந்ததுன்னா சிம்பிள் போல், 2 இருந்ததுன்னா போல் ஆஃப் ஆர்டர் 2, இங்கே 3 இருக்கிறதால போல் ஆஃப் ஆர்டர் 3. இப்போ இந்த பாயிண்டில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஸோ ரெசிடியூ ஆஃப் ஃபங்க்ஷன் Z power n minus 1 into f of Z at the point Z equal to 1. ஏன்னா Z equal to 1ன்றதான் நம்மளோட போல். ஃபார்முலா என்ன? லிமிட் Z tends to 1. பாயிண்ட் வந்து Z equal to 1 போல். அப்போ லிமிட் Z tends to 1 by n minus 1 factorial. இங்கே n வந்து 3. ஸோ 3 minus 1 2 factorial. அடுத்தது d square by dz square. ஆக்சுவலாக ஃபார்முலா d power n minus 1 by dz power n minus 1. அப்போ n வந்து 3 நமக்கு போல் ஆஃப் ஆர்டர் 3. அதனால தான் d square by dz square into z minus 1 the whole cube into f of Z. Z power n into Z plus 1 divided by Z minus 1 the whole cube. எப்போவுமே இந்த ரெசிடியூ கண்டுபிடிக்கும் போது அந்த டேர்ம் ஒன்று கண்டிப்பாக கேன்சல் ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்கள் Z minus 1 the whole cubeம் Z minus 1 the whole cube கேன்சல் ஆகும். ஸோ அப்போது Z minus 1 whole cube கீழே டினாமினேட்டரில் இருக்க Z minus 1 the whole cube கேன்சல் பண்ணுங்கள். மீதி இருக்கிறது என்ன? லிமிட் Z tends to 1 by 2 d square by dz square Z power n into Z plus 1. இப்போ நம்ம இந்த டேர்மை எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா 2 டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? அதனால தான் d ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண உடனே d ஸ்கொயர் என்னவாக மாறிடும்? dன்னு மாறிடும். ஸோ லிமிட் Z tends to 1 by 2 d by dz. ஃபஸ்ட்டு நான் Z power n அப்படியே வச்சுட்டு Z plus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ Z plus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது Z டிஃப்ரென்சியேஷன் 1 வந்து கான்ஸ்டண்ட்டாக, அப்போ அதுக்கு 0 ஆகிடும். அப்போ Z power n into 1 ப்ளஸ் அடுத்தது நான் Z plus 1 அப்படியே வச்சுட்டு Z power n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n into Z power n minus 1. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். திரும்பவும் நான் என்ன செய்யணும்? இப்போ இதை நான் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ லிமிட் Z tends to 1 by 2 d by dz Z power n plus n into Z plus 1 into Z power n minus 1. இந்த டேர்மை நம்ம என்ன செய்யணும்? திரும்பவும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு முன்னாடி என்ன இருக்குது? d by dzன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும்? இதை திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக தான் n வெளியில் இருக்குது. இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ லிமிட் Z tends to 1 by 2 Z power n டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n into
z power n minus 1. சரிங்களா? ப்ளஸ் அடுத்த டேர்ம் பாருங்கள், இது ரெண்டுமே ப்ராடக்டில் இருக்குது. ஸோ n காமனாக வெளியில் எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு நான் z + 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போது z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரணும் நமக்கு. ஸோ 1 × z power n minus 1. இந்த 1 வந்து கான்ஸ்டன்ட்டு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு ஆகிடும். ஸோ 1 × z power n minus 1 ப்ளஸ் அடுத்து நான் z + 1 அப்படியே வச்சுட்டு z power n minus 1 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ z + 1 × இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n minus 1 × z power n minus 2. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இந்த n காமனாக இருக்கிறதால அதை நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம். லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லிமிட் z → 1 1/2 n × z power n minus 1 ப்ளஸ் இந்த n உள்ளே கொண்டு போங்க n × z power n minus 1 ப்ளஸ் n × z + 1 × n minus 1 z power n minus 2. ஸோ நம்ம ஃபுல்லாக n எல்லாம் பண்ணிட்டோம், ப்ராக்கெட்குள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக என்னால் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, எங்கெல்லாம் zன்னு இருக்கோ அந்த டேர்முக்கு என்ன செய்ய போகிறோம், லிமிட் வந்து அலோவ் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் வந்து z → 1. இப்போ நம்மளோட z வந்து நம்ம 1ன்னு அலோவ் பண்ண போகிறோம். ஸோ 1/2 n × 1 power n minus 1. ஏன்னா z வந்து லிமிட் z → 1 ப்ளஸ் n × 1 power n minus 1 ப்ளஸ் n × 1 + 1 2ன்னு ஆகிடும். ஸோ 2 × n minus 1 1 power n minus 2. இப்போ நம்ம லிமிட்டையும் அலோவ் பண்ணிட்டோம். இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் ஒன்றாக்கலாம். 1/2 × இங்கே பாருங்கள் n × 1 power n minus 1 ப்ளஸ் n × 1 power n minus 1. எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போது 2n × 1 power n minus 1. 2 தடவை அதே டைம் வந்திருக்கு. 2n × 1 power n minus 1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2n 2 × n 2n × n minus 1 1 power n minus 2. இப்போ ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக நம்ம 2வை வெளியில் எடுக்கலாம். ஸோ 2வை வெளியில் எடுத்துகிட்டு இந்த 2வை கேன்சல் பண்ணிடலாம். அப்போது நம்மளோட ஆன்சர் என்னன்னு கிடைக்குது, n × 1 power n minus 1 ப்ளஸ் n × n minus 1 1 power n minus 2. இதுதான் நம்மளோட ரெசிடியூ அட் த பாயிண்ட் z = 1. ஸோ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ரெசிடியூ ஆஃப் z power n minus 1 × f of z at the point z = 1. இதுதான் நம்மளோட ரெசிடியூ ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பை ரெசிடியூ தியரம் நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். பை ரெசிடியூ தியரம் therefore f of n = sum of, இதுதான் நம்மளோட ஃபார்முலா, sum of residues of z power n minus 1 f of z. sum of residues of z power n minus 1 f of z at its poles. இப்போ நம்மளோட போலுக்கு இப்போ தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த ஆன்சர் எடுத்து எழுதலாம். which is equal to n × 1 power n minus 1 plus n × n minus 1 × 1 power n minus 2. இதான் நம்மளோட ஆன்சர். இப்போ f of n நம்ம எப்படி எழுதலாம், f of n = z inverse of f of z. f of z என்னென்னா ப்ராக்கெட்டில் கொடுத்தது தான். ஸோ கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதிருங்க. therefore z inverse of z² + z divided by z minus 1 the whole cube equal to n × 1 power n minus 1 plus n × n minus 1 × 1 power n minus 2 where n greater than or equal to 0. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா? Thank you for watching.